அதாவது சிபிஎஃப்சி வந்து நான் மறுபடியும் சொல்றேன், கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப துடிப்பா இருக்காங்க. முதலமைச்சரோட ட்வீட் கூட ரொம்ப காமனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராகுல் காந்தி அவரோட ட்வீட் செஞ்ச புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ரிவிஷன் கமிட்டிக்கு தான் போகும். இந்த வடிவேலு கதை மாதிரி தான், கௌரவம் கௌரவம் சொல்லிட்டு கௌரவத்தை காலி பண்ணிட்டு போயிட்டியாடா. நீங்க பாருங்களேன், நீங்க சொல்ற மாதிரி அடுத்த அதாவது நிர்மல் குமார் பேட்டி கொடுக்குறாரு, அதுக்காவது இப்ப காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக சொல்றாங்களேன்னு கேட்டா, எங்களுடைய பழைய நிலைப்பாடு தான் இப்பயும். அது என்ன நிலைப்பாடுன்னு சொல்லுங்க. நிலைப்பாடு, அதாவது நிலைப்பாடு எடுக்காத நிலைப்பாடு. செப்டம்பர் 27க்கு பிறகு விஜய் எத்தனை முறை கொள்கை எதிரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார், எத்தனை முறை பாஜகவை சொன்னார், எத்தனை முறை மோடியை சொன்னார்னா அவர் பயங்கரமா பயம் வாட்டு. பிரச்சார பயணங்களை திட்டமிடுறது, எப்படி பிரச்சாரங்களை அணுகிறதுன்றதெல்லாம் இப்போ அது குழு போட்டிருக்காருல்ல. கூட்டணி குழுன்னு ஒண்ணு போட்டாங்க. என்ன பண்ணாங்க இத்தனை நாள்? என்ன பண்ணாங்க? ஏதாவது நடந்துச்சா? ஜானையும் சமோன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியா. எல்லா வாதங்களும் நம்மள்ட்டே பேசுறீங்க. A1 என்ன பொறுத்தவரைக்கும் ஜான் ஆர்கிசான், A2 தான் விஜய். சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஜனநாயகம் திரைப்படம் வந்து உயர்நீதிமன்றங்கள்ல டிவிஷன் பெஞ்ச்ல தனி நீதிபதி அமர்வு இதெல்லாம் தாண்டி உச்சநீதிமன்றத்துல தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடுத்திருந்தாங்க. இப்போ அது நேற்று பட்டியலிடப்பட்டு அதை விசாரிக்க வரும்னு நினைச்சாங்க. ஆனால் அங்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை நாங்க விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நீங்க திரும்பி டிவிஷன் பெஞ்ச் தான் அதை விசாரிக்கணும், அதுதான் சரியாக இருக்கணும் சொல்லிட்டாங்க. அதனால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது, நிச்சயமாக உச்சநீதிமன்றம் ஒரு நிவாரணம் கொடுப்பாங்க. பொங்கல் ரேஸ்ல படம் இல்லைன்னு சொன்னப்போ பொங்கல் ரேஸ்ல படம் வெளியாகும், ஒரு வரவேற்பு பெற்றும் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் இல்லை. ஆனால் கனத்த மௌனத்தை வந்து விஜய் தொடர்ந்து கடைபிடிக்கிறார். அது நீங்க ஸ்டாலின் ஆரம்பிச்சு ராகுல் காந்தியிலிருந்து காங்கிரஸ் எம்பிக்கள் இருந்து அத்தனை பேரும் விஜய்க்காக குரல் கொடுத்தாலும், சிபிஎஃப்சி பண்றது சரியில்லைன்னு சொன்னாலும் விஜய் தரப்புல இருந்து எந்த ரிப்ளையும் ஒரு நன்றியோ எதுவுமே வரல. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்காங்க? உங்களுடைய பார்வை என்ன? கேள்வி கேட்கும் போது கண்டிப்பா ஒரு ரிலீஃப் கிடைச்சிரும், பொங்கல் ரேஸ்ல இது இருக்குன்னு சொல்லும்போது நீங்களும் ஒரு விஜய் ரசிகர் தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா விஜய் ரசிகர்கள் தான் அது பெருசாக எதிர்பார்த்தாங்க. அவங்களே ரொம்ப சில பேர் வாட் ஆர் தி ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எழுதும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் வந்து மறுபடியும் நீங்கள் போய் உங்களுடைய கோர்ட்லேயே பார்த்துக்கங்கப்பா, சின்ன உயர்நீதிமன்றத்தை பார்த்துக்கப்பான்னு சொல்லுவாங்க, ஒரு ரிலீஃப் கொடுப்பாங்க. இல்லை உடனடியாக கூட ஆஷாவோட தீர்ப்பு சரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் வந்து என்னுடைய எல்லா பேட்டிகளும் நான் சொன்னது, சுப்ரீம் கோர்ட் இது வந்து அவ்வளோ ஒரு அவசர வழக்காகலாம் கருதாது. நீங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கின்ற நீங்கள் லட்சக்கணக்கான வழக்கில் பெண்டிங் இருக்குது. நீங்கள் இங்கேயே வந்து தாவேக்க தப்பு பண்ணது எந்த இடம் தெரியுமா? நீங்கள் வந்து சிஜே கோர்ட்டுக்கு போகுது. சிஜே கோர்ட்டுக்கு போன பிறகு சார் நான் டேட் வச்சுட்டேன் சார், ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க சார். நீங்கள் இந்த வழக்கில் வளைஞ்சு நான் வந்து இந்த படத்தையே விட்டுருங்க. நீங்கள் எந்த ஒரு ஜட்ஜுக்கிட்டையும் போயிட்டு அவங்களோட ஈகோ டச் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அது வேற மாதிரி சொல்லணும். நீங்கள் வந்து எல்லா வழக்குகளுமே வந்து நியாயத்தின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறதா இல்லை. நீங்கள் இப்போ சில வழக்குகள் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் ஆக்டிவிஸ்டாக இருக்கும்போது மதுவிலக்கு சார்ந்த வழக்கல், இல்லை ஒரு டாஸ்மாக் கடை எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பெஞ்சு வேண்டாம், இந்த பெஞ்சு வரட்டும், வெள்ளிக்கிழமை இந்த பெஞ்ச் வரும், அவங்க தான் கரெக்டாக புரிஞ்சுக்குவாங்க. சில சிஜிஎஸ் வருவாங்க, சில சிஜிஎஸ் வந்திருக்காங்க, பில்லெல்லாம் காலி பண்ணியிருக்காங்க. நான் யார் பேரையும் சொல்லலை, பில்லு போடுறேன்னா ஃபைன் போட்டு விடு, பில்லே வேண்டாம் எனக்கு. சில ஜஸ்ட் பில்லை என்டர்டெயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பில்ஸ் வர வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இந்த டேட்டில் பில்ஸ் விசாரிக்கிறேன். அவங்க உண்மையில ஒரு பப்ளிக் காஸ்க்காக போடுறாங்க, இது வந்து அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை, அவங்களோட பப்ளிசிட்டி. சில பேர் பப்ளிசிட்டின்னு மாத்துறாங்க, அது பப்ளிக்ல பப்ளிசிட்டின்னு மாத்துறாங்க. சில பேர் இல்ல ரொம்ப நார்மலான காஸ்க்கு பண்றாங்க. ஆனா எல்லா நீதிபதிகளுக்கும் இருக்கும், அது வந்து கீழமை நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ. நீங்க போயிட்டு சார் ஜனவரி 9 டேட் வச்சுட்டு நான் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு வச்சுக்கலாம், எனக்கு 5 கோடி லாஸ் ஆனா எனக்கு என்னடா தான் கேட்பாங்க. இது என்ன யாருக்காவது இது உயிர் போற பிரச்சனையா? உயிர் போயிட்டு மேல தீ குளிச்சிருவீங்களா? நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதே தான் சிபிஎஃப்சி சொல்றாங்க. இப்போ நல்ல உதாரணம் நான் சொல்றேன். இப்போ ஜனநாயகன் படம் வராததுனால வாபாத்தியார்ன்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தம்பி தலைமையில் டிடிடின்னு ஜீவாவோட படம் ரிலீஸ் ஆகுது. படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இவங்களாம் எப்போ சென்சார் வாங்கினாங்க? யோசிச்சு பாருங்களேன். ஜனவரி 30 தான் அவங்க ஆக்சுவல் ரிலீஸ் டேட். இந்த டிடிடி படத்துக்கும் சரி வாபாத்தியாருக்கும் 15 நாட்களுக்கு முன்னாடி ஏன் சென்சார் வாங்கி வைக்கிறாங்க? அப்போ சிபிஎஃப்சி என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்கள்கிட்ட ஒரு ப்ராசஸ் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா நீங்க உங்களோட கேரியரோட லாஸ்ட் படம் சொல்றீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், சிபிஎஃப்சி பண்றது அக்கிரமம், அநியாயம், நான் கடுமையாக கண்டிக்கிறேன். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஒரு ப்ராசஸ்னு வைக்கும்போது ஒரு டேட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கல்ல, உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பிளான் வந்து ஜனநாயகன் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற பிளான். விஜய் என்ன திட்டம் போட்டாரு? நம்ம பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணானா பெண்களோட வாக்களை கவரலாம், அதுக்கான அம்சம் இந்த படத்தில் இருக்குது. பகவந்த் கேசரியோட படத்தில் அது கம்ப்ளீட்டாக இருக்குது. சார் அப்போ பொங்கலை ஒட்டி நம்ம ரிலீஸ் பண்ணால் சரியாக இருக்கும் சார், ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போ படம் எப்போ தயாரானுச்சு?
தீபாவளிக்கே தயாராகிடுச்சு. தீபாவளிக்கு தயாரான படத்தை தீபாவளி நேரத்திலேயே, நான் சொல்றது அக்டோபர் மாதத்திலேயோ நவம்பர் மாதத்திலேயோ போய் சிபிஎஃப்சிக்கு அப்ளை பண்ணி நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா இந்த சிக்கல் இல்லை. இன்னொன்று, ஹெச் வினோத் போன்றவர் வந்து 2-3 படம் எடுத்துட்டாரு. இப்போ நல்ல உதாரணம் எல்லாரும் அமரனை சொல்றாங்க. அமரன் வந்து கம்ப்ளீட்டாக மிலிட்ரி சார்ந்த படம். இந்த படத்தை கொண்டு போய் அவங்க போய் என்ன காமிக்கிறாங்க, டிஃபென்ஸில் போய் காமிச்சு, சார் உங்களுக்கு எதாவது ஆட்சேபணம் இருக்கா, நாங்கள் வந்து மிலிட்ரி சார்ந்த காட்சிகளை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம், உங்களுக்கு எதாவது ஆட்சேபணம் இருக்கா, இல்லை எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, என்ஓசி ஒன்று கொடுக்குறீங்களா, என்ஓசி கொடுக்குறோம். அதுக்கப்புறம் தான் சிபிஎஸ்சிக்கே போகிறாங்க. சார் நாங்கள் வாங்கிட்டோம் சார், மிலிட்ரிகிட்ட காமிச்சிட்டோம், டிஃபென்ஸ்கிட்ட காமிச்சிட்டோம் சார், உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ நீங்கள் இதை பயன்படுத்திருக்கீங்கன்னா, ஒன்று கேவின் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு அந்த அறிவு இருந்திருக்கணும், ஹெச் வினோத்துக்கு அந்த அறிவு இருந்திருக்கணும், இல்லை விஜய்க்கு அந்த அறிவு இருந்திருக்கணும். யாராவது ஒருத்தராவது சார் டிஃபென்ஸ் சார்ந்த விஷயங்களை காமிச்சிருக்கோமே, இதெல்லாம் சிக்கலாகுமா. இங்கே இன்னொன்று, டிசம்பர் 17 போயிட்டோம். டிசம்பர் 17 ஏங்க போறீங்க? ஜனவரி 9 படத்துக்கு நீங்க நவம்பர்ல போக வேண்டியதானே, அக்டோபர்ல போக வேண்டியதானே. அப்போ ஒருவேளை சிபிஎஸ்சி மறுத்திருந்தாங்கன்னா ஏன் லேட் ஆகிட்டே இருக்காங்க? 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு. அப்பனே கோர்ட்டுக்கு போயோ இல்லை அவங்கள்ட்ட மேல்முறையீடு பண்ணி, என்ன சார் உங்க பிரச்சனை சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க ஓப்பனா கேட்டு யாரை கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க, யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா, எல்லாத்துக்குமே உங்களுக்கு டைம் இருந்திருக்கும். ஸோ சிபிஎஃப் சொல்றது எங்களை ப்ரெஷர் பண்ணாதீங்க, ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் டேட் வச்சுட்டோம் ப்ரெஷர் பண்ணாதீங்க. அதே தான் சிபிஎஃப்சியே இப்படி சொல்லும் பொழுது நீங்க போய் சிஜேட்ட போய் சார் டேட் வச்சுட்டோம் சார், ஆஷா ஒன்று கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு ஓகே சொல்லிட்டீங்க, நாளைக்கு நான் தேட்டரை ரிலீஸ் பண்ணி நான் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன் சார், லட்சக்கணக்கான மக்களை காத்துட்டு இருக்காங்க. எந்த அவசரமும் எனக்கு இல்லை. சிபிஎஃப்சி அதை முன்னு சொல்லப்போனா ஆஷா அவர்கள் கொடுத்ததுல டெக்னிக்கலி ஒரு ஃபால்ட் இருக்கு. அவங்க சொல்றதுல யூபாரியே கொடுத்துருப்பா மேடம், எப்போ மேடம் படம் பார்த்தீங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் தாவேக்கா தரப்பு இன்னும் கான்ஃபிடன்ஸா இருக்கிறத ட்விட்டர்லாம் பார்த்தோம்னா, இப்போ கூட ஒன்று படித்தேன், இப்போ ரிலீஸ் ஆனா, தேர்தலுக்கு முன்பாக படம் ரிலீஸ் ஆனா அது வந்து தளபதி விஜய்னு டைட்டில் கார்டு வரும், அதே தேர்தலுக்கு பின்பாக படம் ரிலீஸ் ஆனா தமிழகத்தின் முதல்வர் விஜய்னு டைட்டில் கார்டு வரும். இல்ல தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் ஆனா, நான் கடைசி படத்தை இப்போ அவர் ஏற்கனவே ஒரு அறிக்கையை நான் சொல்லியிருக்கேன், ஜூன் மாதத்துல அறிக்கை வரப்போகுது, மக்கள்கிட்ட நான் வந்து எதிர்பார்த்தேன், மக்கள் என்னை வந்து அரியணையில் உட்கார வைக்கல, அதனால மறுபடியும் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக நான் திரைத்துறைக்கு நோக்கி போறேன் அப்படிங்கிறதுல கூடுதலா 2 வரி நானே சொல்றேன், உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன், ஜானுக்கு நான் எழுதி கொடுக்குறேன். நான் கடைசி படத்தை வந்து சிறப்பாக உங்களிடம் வந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் துடித்தேன், அதை சிலர் மறுத்தார்கள், ஆகையால் அடுத்த படத்திலும் நான் நடிக்க துவங்குகிறேன் அப்படின்னு கூடுதலா சேர்த்துக்கலாம். அதை தாண்டி தமிழக முதல்வர் விஜய், தளபதி விஜய், இன்னொருத்தர் கூட அவங்களோட கட்சியோட செய்தியாளர் ஒருத்தர் பேசினாரு, சார் அந்த சக்சஸ் மீட் நடக்கும்போது அந்த ஆட்சி எப்படி அதை பார்ப்பாங்க, அந்த ஆட்சியா நம்ம ஆட்சியா நடக்கும் போது, நம்ம ஆட்சியில் தானே சக்சஸ் மீட் நடக்கும் போது, முதலமைச்சராக இருக்கவர் தானே சக்சஸ் மீட் நடத்த போறாரு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பயங்கர ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கிறாங்க. அந்த கான்ஃபிடன்ஸுக்குலாம் ஒரு வேலையும் அங்கே இல்லை. நிச்சயமாக இன்னும் சொல்ல போனா இந்த படம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா, விஜய் எந்த காரணத்திற்காக நோக்கத்திற்காக எடுத்தாலும் அதுவே அடிபட்டுரும். நான் சொல்றேன் விஜய், நீங்க வந்து பகவத் கேசரி எப்ப ரிலீஸ் பண்ணாலும் பெண்கள் வாக்கள் கொண்டு வரும், பெர்சன்டேஜ் வேரி ஆகலாம். நீங்க இந்த பெண்கள் இன்னும் சொல்ல போனா விஜயோட தீவிரமான ரசிகர்களாக இருக்க பெண்கள், ஏன்னா பெண்கள் வாக்கள் இருக்கு, எப்படி இளைஞர்கள் வாக்கு இருக்கோ பெண்கள் வாக்கள் இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாமே ஒரே ஒரு காரணம் தான், படத்தை பத்தி இம்ப்ரெஸ் ஆகி தான் இருக்காங்களே தவிர விஜய் வந்து பெண்களுக்காக அந்த திட்டம் கொண்டு வந்துட்டார், இந்த திட்டம் கொண்டு வந்தாரு, பெண்கள் பாதுகாப்புக்காக இதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு, எதுவுமே கிடையாது. படத்துல அண்ணே வந்து பாருங்க, நம்ம மமிதா விஜய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து அவங்கள மிலிட்டரியில சேர்த்து அவங்கள வந்து ஒரு மிலிட்டரி உமனாவே மாத்திருக்காரு. அதே மாதிரி நம்மளையும் அண்ணன் மாத்துவாரு, ஒரு வீராவசமா மாத்துவாரு. இல்ல அண்ணன் இல்ல அந்த இடத்துல அப்பாவை இருந்து மாத்திட்டாரு அப்படிங்கிறது பெண்கள் வாக்களை ஃபெச் பண்ணி கொண்டு வரும். அது ஒரு அடியா தான் இருக்கும் விஜய்க்கு. ஐயோ நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற இடத்துல அடியாக இருக்கும். ஏன்னா இன்னொன்னு, அவங்களே இப்போ வந்து தேர்தலுக்கு பிறகுதான் படம் ரிலீஸ் ஆகும்னு நினைச்சாங்கன்னா அதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. இதுல பொலிட்டிக்கலா யோசிச்சா, இப்போ பாஜக, மோடி, அமித்ஷா வந்து இல்ல படம் ரிலீஸ் ஆகட்டும், நம்ம விஜய்க்கு வந்து நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு ஒரு கரிசனம் காட்டலாம் நினைச்சிருந்தா, உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரிக்கப்பட்டு கொடுத்துருப்பாங்க, சர்டிபிகேட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி நடக்கல, மீண்டும் நீங்க டிவிஷன் பெஞ்சுக்கே போகும்னு சொல்றப்போ பாஜக ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து இதை அவங்க முடக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல வந்து என்ன கணக்கு பண்றாங்க பாஜகனே புரியலையே. இல்ல நிச்சயமா முடக்கணும் தான் நினைக்கிறாங்க. நீங்க சொல்றீங்கல்ல, அவங்க தரிசனம் காட்டாத இடம் எது தெரியுமா? உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு வரும்பொழுது எங்களையும் விசாரியும் கேவியட் மனு போடுறாங்க சிபிஎஃப்சி, நீங்க வாங்கிடுறா பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது சிபிஎஃப்சி வந்து நான் மறுபடியும் சொல்றேன், கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப துடிப்பா இருக்காங்க. ஒயின்னு ஒரு கேள்வி இருக்குல்லையே, ஒரே ஒரு காரணம் தான். நீங்க இன்னைக்கு எல்லா இதுலையுமே பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸா மாறிடுச்சு. சிபிஎஃப்சியில் இருக்கிறவங்க எல்லாம், சார் அவர் வந்து 100 படம் நடித்தவர் சார், அவர் 25 படம் டைரக்ட் பண்ணவர் சார், சார் இவர் 10 படத்தில் மியூசிக் டைரக்டர் இருந்தவர் சார், இவர் பயங்கரமான சினிமாட்டோகிராஃபர் சார், இவர் ஆர்எஸ்எஸ் சார், இவர் பாஜக சார், இவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை கடுமையாக உள்வாங்கினவர் சார். அப்படியா, ஓகே ரைட், தூக்கி உள்ள போடு. இப்போ நீங்கள் பார்க்கலாம், திருப்பதி நாராயணன் சொல்றாரு, சிபிஎஃப்சியில் மெம்பராக இருந்தீங்க, என்ன அடிப்படையில் சார் இருந்தீங்க, நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டிடியில் ஒரு நாடகம், நான் உங்களுக்கு தப்பா சொல்ற டிடியில் ஒரு நாடகமாக நடிச்சிருக்கீங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அந்த துறைக்கு சம்மந்தமே இல்லை, ஆனா துறையில போய் நாங்க சிபிஎஃப்சில படம் பார்த்து நாங்க சர்டிஃபை பண்ணுவோம், இது சரியா தவறா, இந்த வார்த்தை சரியா தவறா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கலையா, என்னையா நீ வந்து தேச விரோதியா படம் எடுத்து வச்சிருக்க, அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சிருச்சு இல்லையா. முழுக்க பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ்.
இந்த நேரத்துல பாஜக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நேரத்தில் விஜய்ட்ட நெருக்கம் காட்டுகின்ற காங்கிரஸ் நமக்கு பிடிக்கல. நான் முதலே சொன்னதான், நீங்க காங்கிரஸ் இல்லாத பாரதம் தான் எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். அதை நோக்கி தான் நாங்க டிராவல் பண்றோம். அதுல மறுபடியும் காங்கிரஸ் நான் சொல்றேன் 21ஆம் தேதி ஓரளவுக்கு ரிலீஃப் கிடைச்சிருக்கும். 21ஆம் தேதி வரும் பொழுது சிபிஎஃப்சி ரொம்ப எதிர்க்காம சரி போய் தொலை, இது இல்ல ரிவிஷன் 1-2 வாய்ப்புகள் இருக்கு. அன்னைக்கு ரிவிஷன் கமிட்டிக்கு போடுங்க சார். இது படத்துல வந்து அவங்க டிஃபென்ஸுக்கான விஷயங்கள்லாம் பண்ணல. ரிவிஷன் கமிட்டிக்கு போட்டு அவங்க படத்தை பார்க்கட்டும், அவங்க போய் டிஃபென்ஸ்ல போய் என்ன பர்மிஷன் வாங்கணுமோ வாங்கட்டும், என்ஓசி கொண்டு வரட்டும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல எனக்கு ரொம்ப எதிர்க்காம சரிங்க படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. ஆனா இப்போ ராகுல் காந்தி அவரோட ட்வீட் செஞ்ச புண்ணியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக ரிவிஷன் கமிட்டிக்கு தான் போகும். நிச்சயமா கடுமையா எதிர்ப்பாங்க. சிபிஎஃப்சி கூடுதலா எதிர்ப்பாங்க. அதாவது இன்னைக்கு வந்து காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்னா, விஜய் கூட போனா நமக்கு அதிகமான சீட்ஸ் வாங்கலாம், நம்ம வளரலாம். நீங்க வந்து முதலமைச்சர் இன்னைக்கு 25 சீட்ல கண்டெயின் பண்ணிருக்காரு. நீங்க பல மாநிலங்களும் காங்கிரஸ் வந்து எந்த நிலைமையில இருக்குங்கிறத எக்ஸப்ஷன் வந்து கர்நாடகா, தெலுங்கானா, இதை தாண்டி எல்லா மாநிலங்களும் பயங்கரமான அடியில் இருக்கு. சவுத் இந்தியாவில் மட்டும் தான் ஓரளவுக்கு இருக்கு. அதை தாண்டி தமிழ்நாட்டில் நீங்க வந்து கூட்டணி கட்சியாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து பீகார்லயோ இல்ல மற்ற ஊர்களிலோ கூட்டணி கட்சியா இருந்தா கூட்டணி கட்சி சேர்ந்து காலி மட்டும் தான் காங்கிரஸ் வேலை பார்க்குது. இங்க திமுக மறுபடியும் சொல்றேன், எனக்கு இதுல சொல்ற எதுவும் தயக்கம் இல்லை. திமுக தயவால இன்னைக்கு காங்கிரஸ் வந்து எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் உருவாகிட்டு இருக்கு. ஆனாலும் வந்து குறைஞ்ச நம்பர் சீட்ஸ் தான், உங்களுக்கு பெரிய த்ரெட்டு கிடையாது. பாஜக வளர்ந்து வர்றாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க காங்கிரஸுக்கு நாங்கள் அதிகமான சீட்ஸ் கொடுக்குறோம், காங்கிரஸ்க்கு நாங்கள் ஆட்சியில் கொடுக்குறோம், பங்கு கொடுக்குறோம், அதெல்லாம் நடக்க போறது இல்லை. ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் சொல்லும் பொழுது தேவையில்லாம காங்கிரஸை வளர்த்து விடுற போர்ஸா விஜய் வர்றாரு. அதுதான் உங்களுக்கு இருக்க சிக்கல். ஆனா இந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற இந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் ராகுல் ஸ்டாலின் ட்வீட் போட்டாரு. அதுவும் சென்சார் போர்டு இன்னொரு இடி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாலுமே, ராகுல் காந்தியினுடைய ட்வீட் அடுத்த பிரதமராக அவர் வரக்கூடும்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் விஜய்க்காக குரல் கொடுக்கிற போது அதுக்கு ஏதாவது ஒரு பதில், ரிப்ளை, ஒரு நன்றி அப்படின்னு ஒண்ணு சொல்லணும்ல. அது கூட அவர் சொல்லல அப்படின்னா அப்போ காங்கிரஸ் தான் விரும்புதே தவிர தாவைக்கா எங்களை கூப்பிடாதீங்க. அதாவது நீங்க சொன்னதுல முதலமைச்சரோட ட்வீட் கூட ரொம்ப காமனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இல்ல ஒரு டேக்ல ஜனநாயகன் இல்ல பராசக்திலாம் எழுதல. அப்ப சிபிஎஃப்சி 2 படத்தையும் காலி பண்றாம்பா. நான் பொதுவான ஒரு ட்வீட் போடுறேன், அவ்வளவுதான். இன்னொன்னு, நீங்க யூஸ்வலா ரெஜியன்ட் படத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் முதல் நாளே போய் படத்தை பார்த்துட்டு போட்டோ எடுத்து ட்வீட் போட்டு சிறப்பான படமாக இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் கவனமா தவிர்த்துட்டாங்க. இது வேண்டாம், இந்த நேரத்தில் நம்ம இதை பண்ணோம்னா ஏதோ ஜனநாயகம் நம்ம தான் அடிச்சு ஏற்கனவே ஒரு நெரேட்டிவ் அப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறலாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ராகுல் காந்தி ஒரு படி மேல போய் ஜனநாயகன் தமிழ் கல்ச்சர் வரைக்கும் போயிட்டாரு. தமிழ் கல்ச்சருக்கும் ஜனநாயகனுக்கு எந்த சம்பந்தம் நமக்கு தெரியும். அவர் ஜெனரலா தமிழ் கல்ச்சர் கொடுத்து பேசும்போது ஜனநாயகனை முடக்க பாக்குறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாரு இல்லையா. அதற்கு நிச்சயமாக விஜய் அவர்கள் பதில் சொல்லியிருக்க வேண்டும். நன்றி, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சக நடிகர்களாக இருக்கக்கூடிய ஜெயம் ரவி, சிலம்பரசன், இயக்குனர் கார்த்திக் சுப்பராஜ் இவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். 10 பேர் எழுதிருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வேன் சொல்றதுதான் நியாயமானதாக இருந்திருக்கும். ஏன் விஜய் எழுதல? ஒரே ஒரு காரணம் மட்டும் தான், பயம். அவர் பயங்கரமா பயம் வாட்டுது. நம்ம என்னடா எந்த பக்கம் அடி வச்சாலும் நம்மளை அடிக்கிறாங்களே. இல்ல பொலிட்டிக்கலா நீங்க வந்து கொள்கை எதிரியே பாஜக சொல்றீங்க. இது ஒரு பொலிட்டிக்கலாக உங்களை எமர்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கரெக்டான டைம் இல்லையா அது? நீங்க பொலிட்டிக்கல் எதிரி இல்ல வந்து பொலிட்டிக்கல் அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. இந்த கொள்கை எதிரி குறித்து தீவிரமாக விஜய் எப்ப பேசுறாரு யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 27க்கு பிறகு கொள்கை எதிரிங்கிற வார்த்தைகளை விஜய் எத்தனை முறை பயன்படுத்தினார், கொள்கை எதிரி செய்யற விஷயங்களை எவ்வளவு தூரம் பேசுறார். இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி அம்பேத்கருக்கான எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தகம் வெளியிடும் பொழுது மணிப்பூர் கலவரம் பேசுறார், கோர்ட்ல வந்து சிஜே அப்பாயின்மெண்ட் குறித்து பேசுறார், சுப்ரீம் கோர்ட்டை குறித்து பேசுறார், நிறைய விஷயங்கள் மோசமா பண்றாங்கன்னு சொல்லி பேசுறார். எல்லா இடங்களையும் கொள்கை எதிரிகளாக ஒருவர் அடிப்போங்கிறாரு. மோடி மிஸ்டர் மோடி ஏதோ ஒன்று பேசினார், அந்த அளவுக்கு மோடி பெயர் சொல்லிலாம் பேசினார், பாஜகங்கிற பெயர் சொல்லி பேசினார். செப்டம்பர் 27க்கு நடந்த நிகழ்வுகள் திருப்பரங்குன்றம் வாய் திறக்கவே இல்லை. யூஸ்வலா ஆதவ அர்ஜுனாவோ இல்ல சீட்டா நிறுவனம் யாராவது ஒருத்தர் வந்து ட்வீட் போட்டிருப்பாங்க, யாரும் ட்வீட் போடல. கேட்ட கேள்விக்கு குழப்பமான பதிலா சீட்டா நிர்மல்குமாரும் இன்னொரு இடத்துல கிறிஸ்டியன் அந்த கிறிஸ்துமஸ் விழால ஆதரஜாத உளறிட்டு வந்தார். சோ தெளிவான பதில் அவங்கள்ட்ட வரல. திருப்பரங்குன்றம் பாண்டிச்சேரி நடந்த கூட்டத்தில் பாஜக அரசாங்கத்தை புகழ்ந்துட்டு வந்தார் விஜய். செப்டம்பர் 27க்கு பிறகு விஜய் எத்தனை முறை கொள்கை எதிரிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார், எத்தனை முறை பாஜகவை சொன்னார், எத்தனை முறை மோடியை சொன்னார்னா விஜய்க்கு பெரிய பயம் வந்து விட்டது. அப்பொழுது இருந்தே நீங்க வந்து நீதி வெல்லும் அப்படின்னு சொல்லி போட்டார். ஆனா அதற்கு பிறகு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்கல்ல, நீ போய் சிங்கத்து தலையில வாய் விட்ட. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து உண்மையிலே ஒரு ஊடக சொகுசு இங்க இருக்கிற மாதிரி விஜய்க்கு திமுகவும் ஒரு சொகுசு பண்ணி தான் கொடுத்திருந்தாங்க. அவர் சீண்டாவே சீண்டாது பையனோ பண்ணிட்டு போறாரு, விடு ஜாலியா வந்து வளர்ந்த பையன் ஜாலியா இருந்துட்டு போறாரு பாக்குற அளவுக்கு தான் விட்டுட்டு இருந்தாங்க. நீ கூட்டம் பண்ணுமா போட்டுக்கோ, பர்மிஷன் வேணுமா முதல் நாள் பரிசு கேட்டா திமுக காரன் கூட கொடுக்க மாட்டேன், உனக்கு கொடுக்குறேன் வச்சுக்கோ, போலீஸ் வேணுமா போலீஸுக்கு எடுத்துக்கோ, நீ திட்டம் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை,
நான் சில பேர் ரியாக்ட் பண்ணலாம், சில பேர் ரியாக்ட் பண்ணாம இருப்போம். இப்படி இவ்வளவு சொகுசா பார்த்துக்கிட்டாங்க. நீங்க வந்து இந்த வழக்குல விசாரிக்கப்படுவதற்கு அஸ்ராகாருக்கோட அந்த விசாரணையோ இல்ல வந்து அருணா ஜெகதீஷன் ஆணையத்தாலேயோ விஜய் விசாரிக்கப்பட்டுள்ள இல்ல கூப்பிட்டுருக்கவே மாட்டாங்க. புஷியானந்த் இவங்க அரெஸ்ட் பண்ணல, ஓட தான் விட்டாங்க. அதை ஒரிஜினல் அரெஸ்ட் பண்ணல. அதை ஒரிஜினல் கோர்ட்டே சொன்னுச்சு. என்ன ட்வீட் போட்டு ஓடுறாமான்னு புடிய வந்துச்சு. பிடிச்சாங்களா? புஷியானந்த் ஏன் ஓடுறாரு, துரத்தி பிடிங்க, நிர்மல்குமார் பிடிங்க. யாரையுமே எதுவுமே இல்லாம ரொம்ப விஜய் கூட கவனம். பரவாயில்ல, விஜய்க்கு ஒரு பயம் இருக்கு. ஆனால் விஜய் சார்ந்த இல்ல தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள் கூட வந்து பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தாண்டி சிவகார்த்தியேயன் மோடியை போய் பார்த்துட்டாரு, அப்போ இதுல ஒரு கணக்கு இருக்கு. சிவகார்த்தியேயன் மோடியை சந்திக்கிறாருன்னா இதுல என்ன செய்தியை வந்து இவங்க சொல்ல வராங்க, அப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அப்போ இதுல ஒரு கணக்கு புரியுதா அப்படின்றாங்க. நீ அந்த கணக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பராசக்தியில் இதர கட்ஸே வந்திருக்காது இல்ல. பராசக்தியில் எதுக்கு 30 கட்டோட? இப்ப நமக்கு உண்மையில எனக்கு கோவம் இருக்கு. நீங்க அறிஞர் அண்ணாவுடைய அந்த அறிஞர் அண்ணா சொன்னா இந்த தமிழ்நாட்டை அண்ணாதுரை தான் ஆளுகின்றான்ங்கிறத நீங்க கட் பண்றீங்க. தீ பரவலும் நீங்க கட் பண்றீங்கன்னா என்ன பொறுத்து எனக்கு ஒரு ப்ரொடியூசரா இருந்தா அவங்களுக்கு இருக்க கஷ்டம் நமக்கு தெரியாது. ஆனா ஒரு காமன் மேனா ஒரு சினிமா ரசிகன் நான் என்ன சொல்வேன்னா, நீங்களும் கோர்ட்டுக்கு போயிருக்கணும். ஏங்க இந்த நாட்டை ஆண்டு அண்ணாதுரை சொன்னதை எடுக்கிறதுக்கு இவன் யாருங்கன்னு கேட்டிருக்கணும். அதுதான் நியாயம் நான் பார்க்கிறேன். பட் அதை தாண்டி இது வந்து 30 சென்சார் கட்ஸோட தான் வந்திருக்கு. அவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரீயா வந்து ஓகேப்பா இது காங்கிரஸ் எதிர்ப்பு படம். ஆனா அதற்கு பிறகு இது காங்கிரஸ் எதிர்ப்பு படம் இன்னும் சொல்ல போனா இந்திரா காந்தி வந்து டிஃபேம் பண்ணிருக்காங்க இவங்களே சொல்ல பிறகு ஹிந்தி அரக்கினா யாருங்கிற கேள்வியெல்லாம் கேட்ட பிறகு மோடி இதை சரியா பயன்படுத்துறாரு என்ன பொறுத்த வரைக்கும். வாங்க நீ கிளம்பி வாங்க. சிவகார்த்திகேயனுக்கும் ஜெயம் ரவிக்கும் எந்த சிக்கலுமே இல்லை. அவங்க போறதுல வந்து இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவா சரி ஓகே நம்ம போறோமா படத்துல கொஞ்சம் ஓகே 2 பாஜக பார்ப்பாங்களா, மோடி பார்த்துட்டாருப்பா அவரை, மோடி பார்ப்பாங்களா பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான். இதனால பெரிய சிக்கல் எதுவுமே கிடையாது. அந்த விதத்துல பாசிட்டிவ். ஆனா இதனால வந்து ஜனநாயகனை முடக்குறாங்க. நான் சொல்றேன் இல்லையா, நீங்க பராசக்தி இந்த நேரத்துல ரிலீஸ் ஆகாட்டி கூட ஜனநாயகம் முடக்கப்பட்டு தான் இருக்கும். ஒரே ஒரு காரணம் தான், நீங்க காங்கிரஸ் கூட நெருக்கம் காட்ட அதனால தான் சொல்றேன். நீங்க விஜய் எப்படி யோசிப்பாரு, எப்ப நம்ம கொள்கை எதுன்னு கடைசியா எப்போ ஜான் எழுதி கொடுத்தீங்க எனக்கு சார்? செப்டம்பர் 27க்கு முன்னாடி. மோடின்னு எப்போ எழுதி கொடுத்தீங்க சார்? அது 4-5 மாசம் ஆயிடுச்சு சார். சரி பாஜக நீங்க திட்டமா, அதையும் திட்டவே இல்லையே சார். அப்புறம் ஏன் ஜான் என்ன போட்டு அடிக்கிறாங்க கேட்பாரா இல்லையா? சிபிஐ போட்டு அடிக்கிறாங்க, ஐடி போட்டு அடிக்கிறாங்க, இந்த பக்கம் சிபிஎஃப்சியில் அடிக்கிறாங்க. எதுக்கு நான் என்னை போட்டு திருமணத்தை செல்ல ஏன் போட்டு அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இருக்குன்னா ஒரே ஒரு காரணம், காங்கிரஸ் நம்ம ஏன்னா ஜான் என்ன நரேட்டிவ் கொண்டு போறாரு, காங்கிரஸ் அவன் பக்கத்துல தான் இருக்கு, அந்த அளவுக்கு நரேட்டிவ் கொண்டு போறாரு. சரி அது கொண்டு போறீங்களா, அந்த ரெசிப்ரோகேட் பண்றீங்களா? நீங்க கேட்டதில்ல. இப்போ ராகுல் காந்தி ட்வீட் போட்டாரு. ராகுல் காந்தி யாரோ வச்சு ட்வீட் போட்டாரு, மாணிக் தாகூரோ இல்ல பிரவீன் சக்கரவர்த்தியோ சார் ட்வீட் போடுங்க சார், நம்ம பக்கம் தான் சார் வரக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ ராகுல் காந்தி என்ன கூப்பிடுவாரா இல்லையா? இந்த வடிவேலு கதை மாதிரி தான், கௌரவம் சொல்லிட்டு கௌரவத்தை காலி பண்ணிட்டு போயிட்டியாடா. நீங்க பாருங்களேன், நீங்க சொல்ற மாதிரி அடுத்த அதாவது நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறாரு, அதுக்காவது இப்ப காங்கிரஸ் வந்து உங்களுக்கு ஆதரவாக சொல்றாங்களேன்னு கேட்டா எங்களுடைய பழைய நிலைப்பாடு தான் இப்பயும். அது என்ன நிலைப்பாடுன்னு சொல்லுங்க. நிலைப்பாடு அதாவது நிலைப்பாடு எடுக்காத எங்க நிலைப்பாடு இதான் சொல்றேன். உண்மையில சொல்றாங்க, கூட காமெடியா இருக்கு. உங்க நிலைப்பாடு என்னங்க? நிலைப்பாடு எடுக்காமல் இருப்பதாக எங்க நிலைப்பாடுங்கிறாங்க. இன்னொருத்தர் என்னது, சைலன்ஸ் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் வயலன்ஸ். தனியாவே சந்திப்பார். எப்ப உங்ககிட்ட தான் அடுத்த பிரைம் மினிஸ்டரே வராருப்பா, இப்போ தனியா ஏன் சந்திக்கணும், ராகுல் காந்தி கூப்பிட்டுட்டே போங்க. அதான் சொல்றேன், நீங்க வந்து இவ்வளவு நெருக்கம் காட்டுறாங்க, அதை கூட ரெசிப்ரோகேட் பண்ண நீங்க இவ்வளவு பயப்படுறீங்கன்னா அதான் சொல்றேன். ஒரு பக்கம் காங்கிரஸ் வந்து நம்மள்கிட்ட சேர அடி வாங்குறோங்கிறது தெரியுது. அப்ப இதை ரெசிப்ரோகேட் பண்ணா இன்னும் படம் தள்ளி போகும். நீங்க இந்த ரசிகர்கள் என்ன சொல்லிக்கலாம், நீங்க வந்து மே மாசமோ ஜூன் மாசமோ ரிலீஸ் ஆனா எங்க அண்ணன் படம் எங்க அண்ணன் முதலமைச்சர் இருக்கும்போது வரலான்னு சொல்லிட்டு. ஆனா ப்ரொடக்ஷன் இன்னும் சொல்ல போனா அவர் கூட இருக்க கோ ப்ரொடியூசர் ஜெகதீஷ் பழனிசாமி யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா? இல்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணுமா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணுமா, ஏதோ ஒண்ணுதானே. ரெண்டுமே நடக்காது இல்ல. இப்போ அதாவது பிரச்சனை. நீங்க உடனடியாக நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். விஜய் வந்து கடைசி படத்தை இவ்வளவு லேட்டா நடிச்சிருக்கவே மாட்டார். விஜய் என்ன கணக்கு பண்ணாரு, நம்ம பிரச்சாரத்துக்கு போய் பெருசா மக்களை பார்க்க போறதுன்னா ஆரம்பத்துல இருந்து பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சனிக்கிழமை அரசியல் கூட பிளான்ல கிடையாது. எல்லாரும் ரொம்ப ப்ரெஷர் பண்ண சார் களத்துக்கே வருவீங்களா மாட்டீங்களா ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேற வழியே இல்லாம தான் விஜய் வெளியே வர. இல்லாட்டி விஜய் முழுக்க நம்பிடும் ஜனநாயகன் படத்தை மட்டும்தான். இந்த படம் வரும், இந்த படம் ரிலீஸ் ஆகும், பெண்கள் வாக்களை கொண்டு வரும், இளைஞர்கள் வாக்களை கொண்டு வரும், அது ஒண்ணு போதும், கடைசி நேரத்தில் பிரச்சாரத்துக்கு போய்க்கலாம். இது உண்மையிலே விஜய் அதான் யோசிச்சார். விஜய் வெளியே வரது தயாராக. இன்னைக்கு பிரச்சார குழு மாநில மாவட்ட அளவிலான நிர்வாகிகளையும் எண்ணானதுல இருந்து அதுல ஆதவ அர்ஜுனா செங்கோட்டையெல்லாம் இருக்காங்க அந்த லிஸ்ட்ல. இப்போ 234 தொகுதிகளுக்குமான பிரச்சார பயணங்களை திட்டமிடுறது, எப்படி பிரச்சாரங்களை அணுகிறதுன்றதெல்லாம் இப்போ அது குழு போட்டிருக்காருல்ல. ஜனவரி 9ஆம் தேதி வந்து என்னது தொகுதி இது கூட்டணி குழுன்னு ஒண்ணு போட்டாங்க. என்ன பண்ணாங்க இத்தனை நாள்? என்ன பண்ணாங்க? ஏதாவது நடந்துச்சா? ஏதாவது ரொம்ப சின்ன கட்சிங்க. அவங்க பாவம் ஒரு பையன் அந்த காமேஸ்வரத்தில் பேசிட்டு இருக்கான், இளைஞர் கட்சி ஏதோ அவனை கூப்பிட்டு தம்பி வா போட்டோ எடுத்துக்கலாம் வா. அப்போ கலைஞர் கட்சி எடுத்துட்டு முஸ்தபா பாய் பேசிட்டே இருக்காரு, கூட்டணி சேர்த்துட்டோம் சார், இவர் ஒரு சீட்டு கொடுத்துட்டா போகுது சார்.
ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? உங்களை நோக்கி யார் வர்றாங்க? இல்ல இன்னும் சொல்ல போனா காங்கிரஸ் வர்றாங்க நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கல்ல. காங்கிரஸ் அலுவலகத்துக்கு போயிட்டு வந்தவங்க, காங்கிரஸ் வாசலில் நின்று நாங்கள் புகைப்படம் எடுத்துக்கணும், குழு புகைப்படம் ஏதாவது எடுத்துக்கலாம். இல்ல காங்கிரஸ் 2 பேர் இப்ப திருச்சி வெளிச்சம் நிறைய பேசல சார், நீங்க வாங்க சார் சும்மா தானே இருக்கீங்க, பனையூர் வந்துட்டு போங்கன்னு ஏதாவது பேசியிருக்கலாம்ல. அப்போ நீங்க இந்த குழுக்கு ஏதாவது வேலை இருக்கிறதா? எந்த வேலையும் இல்ல. இப்ப பிரச்சார குழு அப்படிங்கிறது என்ன பண்ணும்? நீங்க முதல்ல நீங்க என்னென்ன பிரச்சனைகளை எடுத்து பேசணும் நம்ம. நீங்க முதல்ல இப்ப திமுக பிரச்சார குழுன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப கனிமொழி அவங்க தலைமையில இல்ல எல்லாரும் போறாங்கன்னா, போன வாட்டி எல்லா செக்டாரையும் நேரடியா போய் சந்திச்சாங்க. நீங்க விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை, மாணவர்களுக்கு என்ன பிரச்சனை, மீனவர்களுக்கு என்ன பிரச்சனை, இளைஞர்களோட பிரச்சனை என்ன, பெண்களோட பிரச்சனை என்ன, இதெல்லாம் தொகுத்து ஒரு பெரிய புக்லெட்டா போட்டு அதுல வந்து கருத்துக்கள் கேட்டு பண்ணாங்க. அதுல நிறைய விஷயங்கள் பண்ணலங்கிறது தனி டிபேட். அதுல நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருக்குது. ஓகே. விஜய் இது வரைக்கும் அந்த மாதிரியான கூட்டங்களை முதல்ல இவங்க எங்க நடத்திருக்காங்க? இல்ல ஆன்லைன்ல நீங்க விர்ச்சுவல் வாரிஸ் நீங்களே எடுத்துட்டு வாங்கப்பா, என்னென்னலாம் சரி பண்ணணும்னு சொல்லுங்கப்பா. ஆனா உடனடியா ஜனநாயகம் ரிலீஸ் பண்ண அதான் எங்களோட முதல் கோரிக்கை. அதான். சோ இந்த மாதிரி நீங்க கேட்டுட்டு அதற்கு பிறகு இதன் அடிப்படையில் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம், இல்ல பிரச்சார வடிவங்களை உருவாக்கணும். நீங்க அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு செங்கோட்டையன் போன்றவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பயன்படுத்தணும். இன்னும் கூடுதலாக நீங்க 100 நாட்கள் கூட இல்லைங்க. நீங்க என்னடா விஜய் களத்துல தானே நிக்கணும். விஜய் எங்க இருக்காரு? டெல்லிக்கு போனாரு, ஓகே. நான் பொங்கல் கொண்டாடிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பரவாயில்ல. அதாவது நான் பொங்கல் கொண்டாடிட்டு வரேன், அதுக்கப்புறம் நீங்க விசாரணை பண்ணுங்கன்னு சொன்னா அதுக்கும் சிபிஐ ஓகே இப்ப நீங்க போய் பொங்கல் கொண்டாடிட்டு வாங்கன்னு இல்ல நான் அதுல ஒண்ணு கேக்குறேன். நீங்க பொங்கல் எல்லா தலைவர்களும் எங்க கொண்டாடுறான்னு பாக்குறோம். முதலமைச்சர் எங்க கொண்டாடுறாரு? தொகுதியில கொண்டாடுறாரு. தொகுதியில கொண்டாடுறாரு. தூய்மை பணியாளர்களை போய் சந்திக்கிறாரு. நேத்து ஒரு தொகுதிக்கு போறாரு. அங்க சில மக்கள் சார் வீடு வேணும் சார் எங்களுக்கு கேட்கறாங்க. நாங்க கண்டிப்பா பண்ணி தரமாங்கிறாரு. உங்க கனவு சொல்லுங்க திட்டத்தை வைக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் எங்க கொண்டாடுறாரு? இன்னைக்கு நேத்து சூரியூர் போயிருந்தாரு. இன்னைக்கு பாலமேடு போறாரு. நாளைக்கு முதலமைச்சர் அவனியாபுரம் போறாருன்னு நினைக்கிறேன். எடப்பாடி களத்துல இருக்காரு. சீமான் களத்துல இருக்காரு. அன்புமணி ராமதாஸ் களத்துல இருக்காரு. விஜய் எங்க இருக்காரு? நீங்க பொங்கல் ஆக்சுவல் பிளான் ஒன்று வச்சிருந்தாங்க. தென் தமிழகத்துல ஏதோ ஒரு இடத்துல போய் நம்ம பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. ஏன் போல? எப்பா ஜனநாயகம்ல போட்டு அடிக்கிறாங்க, சிபிஐ போட்டு அடிக்கிறாங்க, நீங்க விடுங்கய்யா, என்ன நான் ஜாலியா வளர்ந்தவன், ஜாலியா இருந்தவன், ஏன் போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு விஜய் யோசிக்கிறார். அவ்வளவுதான் சிம்பிள். களத்துல இல்லைங்க இருக்கணும். ஏங்க உங்களுக்கு 1000 பிரச்சனை வருங்க. இப்ப உண்மையிலேயே எனக்கு தொண்டர்கள் நிறைய எழுதுறான். அண்ணா கவலைப்படாதண்ணா, உன் கூட தானே இருக்கேன், நீ வந்து துணிஞ்சு வானா. நீங்க அரசியல்வாதினா எதிராளி அடிக்கிறத நீங்க மக்கள்கிட்ட சொல்லும் போது தான் உங்களுக்கு ஆதரவே வரும். இவர் தான் சொல்ல, இவர் சொல்றது மட்டும் இல்ல, இவர் சொல்லாமல் இருக்கிறது மட்டும் இல்ல, செய்தி தொடர்பாளர்களை பேசாதீங்கன்னு சொல்றாங்க. நீ யோசிச்சு பாருங்க. செய்தி தொடர்பாளர் இன்னைக்கு நிறைய அங்க இருந்தீங்கன்னா என்ன நீ பேசிருக்க முடியாது. ஸ்டாப் பேசாதீங்க பிரதர் இருப்பாரு. 2 விஷயங்கள் பிரதர். என்ன பிரதர் இன்னைக்கு டிபேட்டா? எதை பத்தி கேட்பாங்க? ஜனநாயகம். ஐயோ போகாதீங்க உட்காந்துருங்கன்றாரு. வேற பிரதர் சிபிஐ சார், ஐயோ போகாதீங்க, ஒரு வாரத்துக்கு லீவ் எல்லாத்துக்கும் இருப்பாங்க. இன்னைக்கு நீ பாருங்களேன், இந்த செய்தி தொடர்பாளர்ல போறவங்க சிபிஐ பத்தியும் ஜனநாயகம் பத்தியும் எங்கும் பேசக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஒருவேளை அது விசாரணை ப்ரொசீஜர்ஸ் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா? கொள்கை எதிரி கிழிச்சிருக்க வேண்டாமா? நீங்க இப்போ உங்க பசங்களே வந்து பிரச்சார கூட்டம், இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டம்லாம் போறாங்க. கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் எல்லாவற்றிலையும் பாஜக எக்ஸ்போஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு. ரொம்ப சிம்பிளா கனெக்ட் பண்ணலாம்ல. ஒரே ஒரு வார்த்தை, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, யாருமா காரணம்? விஜய் கேட்டார்ல, கொள்கை எதிரி யார்? பாஜக. அரசியல் எதிரி திமுக. அதே மாதிரி அங்க இருக்கிற எல்லாருமே, துணை பொதுச்செயலாளர் இருக்கிறவங்க, பொதுச்செயலாளர் இருக்கிறவங்க எல்லாருமே போய் ஒரே ஒரு கேள்விதான், ஜனநாயகன் இன்று வராமல், நம்ம தலைவரோட படம் ரிலீஸ் ஆகாம இருக்கு, யார் காரணம்? பாஜக. சொல்லிருப்பாங்களா இல்லையா? இதை தானே கூட்டத்துல பேசணும். இதை நீங்க பேச மாட்டேன், நான் மௌனமா இருப்பேன். சிபிஐ குறித்து நான் பேச மாட்டேன். இன்னொன்னு, சிபிஐ குறித்து ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? நீங்க வந்து நீதி வெல்லும் சொல்றதா உண்மையிலே விஜய் போட்டாரு. விஜய் என்ன நினைச்சாரு? நம்மள கூப்பிட மாட்டாங்க. ஏங்க திமுகவே நம்மள கூப்பிடல, பாஜக எப்படி கூப்பிடுறது? வந்து ஒரு விட்னஸ் சம்பந்தம். அதாவது வந்து அவர் ஒரு பார்வையாளராகத்தான் அவர் கூப்பிடுறாங்க. அவரை 7 மணி நேரம் வச்சு என்ன விசாரிக்கணும்? மறுபடியும் 19ஆம் தேதி நீங்க அதான் நீங்க இன்னொன்னு, டிசம்பர் எண்டுல ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார், இவர் ஆனந்த் எல்லாத்தையும் விசாரிச்சாங்க இல்லையா? புசி ஆனந்த் விசாரிச்சாங்களா? அவங்களுக்கு 3 நாள் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த வழக்குல? வளைச்சு எவ்வளவு கேட்டாலும் எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்க? நீங்க ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பா விஜய் ஏன் லேட்டா வந்தாரு, விஜய் வந்து சொன்னீங்களா சொல்லலையா? அந்த மாதிரி காவல்துறை சொல்றாங்க 5 மணிக்கு உனக்கு ஃபோன் பண்ணி புசி ஆனந்த் ஃபோன் பண்ணாங்களா? ஆமா சார் பண்ணாரு. நீங்க எப்ப என்ன பண்ண? நான் போய் ஆதவர்ஜுனாட்டையும் ஜான்ட்டையும் சொன்னேன். அவங்க 2 பேரும் அது விஜய்ட்ட சொன்னாங்களா? இந்த கம்யூனிகேஷன் பஸ்ஸுக்குள்ள நடந்துச்சா? இவ்வளவுதானே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ். நீங்க வந்து அந்த இடத்துல சதி நடந்ததுக்கு நீங்க நம்புறீங்களா? போலீஸ் உங்களுக்கு உண்மையிலே பாதுகாப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையா? அங்கே போலீஸ் இருந்தாங்களா இல்லையா? ஆம்புலன்ஸ் வேணும்னு விட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா? செந்தில் பாலாஜி ஏதாவது வேணும்னு பண்ணாருன்னு நினைக்கிறீங்களா? ஆளுங்கட்சி ஏதாவது பண்ணிச்சா? இவ்வளவுதானே கேள்விகள். அதுல என்ன உங்களுக்கு 3 நாள் விடிய வச்சு பண்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணு, இப்போ விஜய் வந்து சாட்சி சம்மனா கூப்பிட்டுருக்காங்க, ரைட், ஓகே. எல்லாரும் வந்து அந்த செய்தி சேனல்லாம் விஜய் பயங்கரமா ஒத்துழைத்தார். ஆனா ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் ஏன் காலதாமதமாக வந்தார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதெல்லாம் ரொம்ப இன்னும் சொல்றேன், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த அளவுக்கு காப்பாத்துறாங்கன்னா, விஜய் ரொம்ப பக்குவமா பதிலளிச்சாரு. சதி நடந்திருக்குமா என்று கேட்டார்கள். சதி நடந்திருப்பது போல் தான் எனக்கு தெரிகிறது என்று தமிழக அரசாங்கம் குறித்தெல்லாம் அவர் பேசினார்.
எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க. தேர்தல் அது இன்னும் நிறைய நிறைய நேஷன் சொல்லப்படுது. ஆமா. தேர்தல் நெருங்குற டைம்ல சிபிஐ தமிழக அரசு தான் வந்து குற்றம் சாட்ட போகுது, தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை சிபிஐ கொடுக்க போகுது, இந்த விசாரணைகளின் முடிவு அதுதான் வந்து சொல்ல போகுது, எலெக்ஷன்ல வந்து நிச்சயமாக என்டிஏக்குள்ள விஜய் வந்து விடுவார் அப்படிலாம் இன்னொரு நரேஷனும் சொல்லப்படுது. நான் என்ன சொல்றேன், நீங்க கோர்ட்ல போய் இப்ப எஸ்ஐடி இருக்கு, நீங்க போய் அந்த ரஸ்தோகி அவர்கள்ட்ட அது சமர்ப்பிக்க போறீங்க. என்ன சமர்ப்பிங்க? தமிழக அரசுக்கு எதிராக என்ன பண்ணுவீங்க நீங்க? இல்ல சார் அவங்க சொல்றதெல்லாம் பொய், அந்த இடத்துல உண்மையிலே மதியழகன் மனைவி சொன்ன மாதிரி ஒருத்தர் கத்தி எடுத்துட்டு வந்தார் சார், நாங்க போட்டோ எடுத்துட்டோம், குண்டு போட்டாங்க சார், கலர்படி தூவுனாங்க சார், செருப்பு எடுத்து அடிச்சாங்க சார் விஜயா, இது எல்லாமே திமுக கொடி போட்டவங்க, இல்ல தாவேக்கு கொடி போட்ட திமுக ஆட்கள், இப்படி சொன்னீங்கன்னா அது செல்லுபடியாகும். இல்லங்க வீடியோ எவிடன்ஸ் இருக்கு, உண்மையிலேயே நமக்கு தெரியாத வீடியோ எவிடன்ஸ் வந்து விஜய் வண்டிக்குள்ள என்ன பண்ணாருங்கிறதா. அதை தாண்டி வெளியே என்ன நினைச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும், தமிழக மக்கள் எல்லோருக்குமே தெரியும். அவங்களே கேட்குற 2 கேள்விக்கு நீங்க பாருங்களேன், ரொம்ப நல்லா பதில் சொன்னாங்க. இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் என்ன சொன்னாரு மறைக்கிறாங்க. ஏன்? 1, ஏன் நீங்கள் காலதாமதமாக வந்தீர்கள், அந்த இடத்தை விட்டு ஏன் நீங்கள் சென்றீர்கள், இந்த 2 கேள்விக்கு விஜய் பதில் சொல்லிருக்க கூடாதா? இந்த எல்லா பதிலையும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? புலனாய்வு பத்திரிகையாக தான் நீங்க இருக்கீங்க, ஏன் காலதாமதம் வந்தீங்க? அந்த கேள்விக்கு விஜய், அன்று காலை நான் உறங்கி விட்டேன், என்னை புஷியானந்த் அவர்கள் எழுப்ப மறந்து விட்டார், ஏதாவது சொல்லியிருக்கணும், அதை சொல்லியிருந்தா தானே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏன் அந்த இடத்தை விட்டு ஓடினீர்கள், என்னை ஜான் ஓட சொன்னார், நான் ஓடினேன், இதே சேர்த்து போடுங்க. உண்மையில் சொல்லவா, அந்த இடத்துல நடந்தது என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, ஜான் சொன்னதை நான் செஞ்சேன், காலங்காலமாக அதான் செஞ்சுட்டு இருக்கேன், இதை தாண்டி என்ன விஜயால் சொல்ல முடியும்? இது யாருங்க உங்களுக்கு எழுதி கொடுக்குறா? ஜான் எழுதி கொடுக்குறார். இந்த ஆக்சுவல் பிளான் உங்களுக்கு வட சென்னையாக இருந்தது, இதை ஏன் நீங்க கரூருக்கு மாத்துறீங்க? ஜான் மாத்த சொன்னார். ஏன் மாத்த சொன்னார்? திமுக முப்பெரும் விழான்னு ஒன்று போட்டாங்களா, அதனால மாத்த சொன்னார். ஜானை தவிர விஜயால என்ன சொல்லியிருக்க முடியும்? இது யார் எக்ஸிக்யூட் பண்ணா? புஷியானந்த் அவர்கள் போய் வந்து மதியழகன் அந்த அவங்கள வச்சு பர்மிஷன் வாங்க சொல்லுவார். ஆதவர்ஜனா கூட நிற்பாரு. ஆதவர்ஜனா ஜானை சேர்ந்தா, சார் நம்ம இப்படி உள்ள போகணும் சார், உள்ள வரணும் சார், நீங்க வந்து காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் சார். ஏன் நன்றி சொல்ல சொன்னாங்க உங்களை? காவல்துறை தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படி சொல்லி சொன்னாங்க சார். காவல்துறை இந்த மாதிரி கூட்டத்தை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு சொல்லல, இல்ல சொல்லிட்டாங்க, இதுதானே சொல்ல முடியும். அப்ப இதுதானே உண்மையான பதிலாக இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா எனக்கு கிடைக்கிற செய்திகள் என்ன தெரியுங்களா, ஜானையும் சம்மன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியா இருந்திருக்கு. உண்மையில மனமகிழ்ச்சியோட, ஏன்னா எல்லா விதங்களும் நம்மள்ட்ட பேசியிருக்கேன். A1 என்ன பொறுத்தவரைக்கும் ஜான் ஆரோக்கியசாமி, A2 தான் விஜய் மற்றவர்கள் எல்லாம். ஏன்னா இந்த முழு திட்டத்திற்கும் இந்த கடைசியா திட்டத்தை மாத்துறது, திமுக எதிர்த்து நான் ஒன்று பண்றேன்னு சொல்றது, இது கொலைகள்னு சொல்லாட்டியும் அந்த மக்களோட உயிரிழப்பிற்கு முக்கியமான காரணம் ஜான் ஆரோக்கியசாமி, விஜய், ஆதவர்ஜனா என்ன பொறுத்த வரைக்கும். புஷியானந்த் உண்மையிலே இதில் சேர்க்க மாட்டேன்னா, புஷியானந்த் சொன்ன மாதிரி செய்திகள் இருக்கு, வேணா கேன்சல் பண்ணுறான்னு சொன்ன மாதிரி செய்திகள் இருக்கு. அவர் முழு காரணமா இல்ல, ஜான் முழு காரணம், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவரையும் சம்மன் பண்ணி நீ சொல்லுப்பா, நீ ஏன் உனக்கு கம்யூனிகேட் பண்ணாங்களா பண்ணலையா, எங்கள்ட்ட ரெக்கார்டு இருக்கு, இதுதானே நடக்கும். எங்கள்ட்ட ரெக்கார்டு இருக்கு, காவல்துறை ஃபோன் பண்ணியிருக்காங்க புஷியானந்த் சொல்றேன்னு சொல்லிட்டார், நீ சொல்லு, சொன்னாங்களா இல்லையா? ஆதவர்ஜனா விசாரிச்சிட்டோம், ஆதவர்ஜனா ஒரு வருஷன் சொல்றார், நீ சொல்லுப்பா. அப்ப ஜான் என்ன சொல்லுவாரு? அப்ப இது எல்லாமே யாருக்கு எதிராக இருக்கிறது? இந்த இடத்துல இப்ப டேவிட்சன் ஆசீர்வாதம் விசாரிச்சாங்க, அவர் என்ன ஒருவேளை இப்போ காங்கிரஸ் வந்து திரும்பி திமுக கூட தான் நிக்க போகுது, ஓகே, விஜய் தனியா இருக்க போறான்னு விட்டுருவாங்களா? அப்போ எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும் அந்த நேரத்துல. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அப்பயும் பட ரிலீஸார்ல சிக்கல் இருக்கு. எம்சிசி வந்துரும், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. நீங்க ஏன்னா ஜெயலலிதாவோட படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, அந்த இடத்துல முடியாது. ஸோ பிப்ரவரி 2வது வாரத்துல நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா, ஒரு பிப்ரவரி முதல் வாரத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 வாரத்தை படத்தை நீங்க தூக்குற மாதிரி ஆயிடும். அப்ப நீங்க வந்து வடை சுட முடியாது. நீங்க ஒரு வடை சுடணும் இல்ல, 4 நாள் 500 கோடி, 3வது வாரம் தான் எங்களுக்கு 1000 கோடி வரும். 1000 கோடி அடிக்க வேண்டிய படத்தை வேணும்னே திரும்ப காலி பண்ணிட்டாங்க அப்படி. அப்ப அது யோசிப்பாங்க, ப்ரொடக்ஷன் யோசிப்பாங்கல்ல. ஏன்னா சில தியேட்டர்ஸ்ல வந்து 100 நாள் ஓட்டுவாங்க, ஒரு ஷோஸ் மட்டும். இப்போ பிவிஆர் போன்ற ஷோஸ்ல ஓட்டுவாங்க. அப்ப சார் இது லாங் டைம் ஓடுமா ஓடாதா, இந்த சிக்கல்லாம் இருக்கு. அப்ப அதனாலதான் இப்ப அவங்களே இன்னொரு மைண்ட் செட்டுக்கு போறாங்கன்னா, விஜய் எழுதி கொடுத்தா மட்டும்தான் நிச்சயமா காங்கிரஸ் கூட கூட்டணி போக மாட்டேன், நீங்க நான் உங்க கூட கூட்டணிக்கு வர்றேங்கிறது கூடுதலான ஒரு உறுதிப்பாடு. கவலைப்படாதீங்க, ஒரு வழியே இல்லை, விட்டுருங்க. 19ஆம் தேதி மறுபடியும் கூப்பிடுறாங்க, மறுபடியும் 7 மணி நேரம் கேட்ட கேள்வி என்ன சார், கேட்ட கேள்வியே கேட்கறீங்க, இப்பெல்லாம் கேட்கக்கூடாது சார், நான் யார் தெரியுமான்னு கேட்க முடியாது. விஜயலாம் கேட்ட கேள்வியே கேட்டாலும் இன்னும் பதில் சொல்லிதான் ஆகணும். விஜய் உணவு இடைவேளைக்கு போகலாம் என்று சொன்னார்கள், அப்பொழுது கூட நான் லெமன் சாதம் கட்டி கொண்டு வந்துள்ளேன், நானே சாப்பிட்டு, இந்த மாதிரி கதைகள் நீங்க சொல்லிருக்கலாமே தவிர, விஜயிடம் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த திரும்ப கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்க முதல்ல சாட்சி விசாரணை, நாளைக்கு கூடுதலான சில விஷயங்களை காமிப்பாங்க, வீடியோஸ் காமிப்பாங்க. சொல்லுங்க சார், இதுல என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சார் பேசிட்டு இருந்தீங்க, சொல்லுங்க சார், என்ன பண்ணுவார் விஜய்? அப்பா உண்மையிலே அதனாலதான் சார், ஒரே நிமிஷம் இருக்கு சார், ஜான் ஃபோன் பண்ணி வர சொல்லுறேன் சார், நீங்க தயவுசெய்து அவனை சம்மன் பண்ணுங்க சார், அவன் தான் சார் அதுக்கு காரணம், இல்லைன்னா கையோட கூட்டி தான் வந்து வெளியே தான் உட்காந்துருக்க, அவனை உள்ள பண்ணி, அப்படி இதுதான் நடக்கும். விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படத்தின் மீதும் பெரிய அக்கறை இருக்கலாம், ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கோ ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கோ இல்ல அருண்ராஜ் கூட
இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன, இவங்களுக்கு அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு தானே அவங்களுக்கு பெரிய முக்கியமா இருக்க முடியும். இவங்களும் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகட்டும், அது ஒரு பெரிய தேர்தல்ல பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் நினைச்சிட்டு தான் இருக்காங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்கல்ல, உங்க எல்லாருக்குமே சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த படத்தை இந்த டைமிங் ரிலீஸ் பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த படம் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும். இப்போ இன்னொன்னுங்க, இன்னைக்கு இந்த கூட்டம் வர்றதுக்குலாம் காரணம் ஒரே ஒரு காரணம் தான். விஜய் வந்து கொள்கை ரீதியா பயங்கரமா பேசுறாரு. இல்ல, எனக்கு சினிமால ஒரு விஜய் பிடிச்சிருக்கு, அந்த ஒரு அடிப்படையில் மட்டும்தான் விஜய் ஒரு மாற்றா இருப்பார். எனக்கு திமுக அதிமுகவுக்கு பெரிய மாற்றா இருப்பார் நம்புறேன். அது ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா இந்த இளைஞர்களுக்கு நீங்க ரொம்ப வந்து இப்போ ஒரு ஆக்டிவிஸ்டா இருக்காரு, ஒரு 10 வருஷம் வேலை பார்க்கறாரு. நீங்க ஆக்டிவிஸ்ட் வாழ்க்கைனா நீங்க ரியலா வேலை பார்க்கணும். போய் மக்கள்கிட்ட களத்துல நிக்கணும், கோர்ட்ல கேஸ் போடணும், போலீஸ்ட்ட அடி வாங்கணும், அரெஸ்ட் ஆகணும். ஒரே காட்சி தான் பாரு. தலைவர் வந்தாரு, விவசாயத்தை விட்டுறாதீங்கப்பான்னு சொல்லி சொன்னாரு, முடிஞ்சு போச்சு. விவசாயத்துக்காக விஜய் எவ்வளவு பேசிட்டாரு, போது பத்தாதா? கத்தி படத்துல கத்தி எடுத்து சொருகிட்டாரு, இது பத்தாதா உங்களுக்கு? அதோட அவங்களுக்கு அது அது போதுமான ஒன்றாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து விஜய்க்கு இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்து அதே நேரத்துல ஓட்டை வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரணும் போது அதுல உங்களுக்கு மண்ணு விழுகுதுங்கும் போது பெரிய அடிதான். நீங்க பாருங்க, இப்போ நீங்க விஜய் வந்து ஒரு 10 இடத்துல பிரச்சாரம் பண்ண வேண்டிய விஷயத்தை இந்த படம் பண்ணிருமா இல்லையா? 100 இடத்துல கொடுங்க. நீங்க 234 தொகுதிக்கும் விஜய் போய் தான் பிரச்சாரம் பண்ணணும் ஒரு கட்டாயம் இருக்கு. நீங்க நிர்வாகியா இருக்கிறத தாண்டி விஜய் ஒரு ரசிகரா இருந்தா மட்டும் தான் சர்வே ஆக முடியும். ஆமா. சோ நீங்க இந்த படம் அதை செஞ்சிரும்ல, அதை சாதிச்சு காமிச்சிரும்ல. அப்ப அந்த ஒரு காரணத்துக்கு அதுல ஒரு அடி விழுகுது அப்படின்னா, அப்போ நீங்க போய் பேசணும் மறுபடியும். பெண்களுக்கான என்ன செய்ய போறேன்னு தெரியுமா? இளைஞருக்கான என்ன பேச போறேன், என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? அப்படின்னு எல்லாவற்றையும் பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க. அப்ப அருண்ராஜுக்கும் அதை ஒரிஜினல் எல்லாருக்குமே அதானே கதி. இன்னொன்று, விஜய் போகணும், எல்லா இடத்துக்கும் போகணும். இப்போ நீங்க திரையா எல்லா இடத்துக்கும் போயிடுவார். எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த படம் ஓடிட்டு இருக்கு, அடுத்து ஓடிடியில் வரும். இதை வச்சே நம்ம வந்து கதை கட்டிட்டே இருக்கலாம். இப்போ போகாது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் இருக்கும். அதனால ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சிகள் மேற்கொள்வாங்க. ஆனா சிக்கல் அதிகமான ஒருவேளை 21ஆம் தேதியும் ரிவிஷன் கமிட்டிக்கு போயிடுச்சுன்னா சிபிஎஸ்சி ரொம்ப கங்கடமா இருக்காங்க. முடியவே முடியாது. நீங்க என்ன பண்ணாலும் அன்னைக்கு புதுசா கதை சொல்லுவாங்க. அன்னைக்கு என்ன சார் கம்ப்ளைண்ட்? இல்லை சார் டிஃபென்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சார், எங்கள்கிட்ட என்ஓசி வாங்காம இருக்காங்க. அப்ப என்ன சார் என்ன பண்ணணும்? கோர்ட் ஜட்ஜி கேட்பாரு. அவங்கள போய் டிஃபென்ஸ்ல காமிச்சிட்டு சொல்லுங்க படத்தை, என்ஓசி வாங்கிட்டு சொல்லுங்க. அது எவ்வளவு நாள் ஆகும்? அது ஆகட்டும் 3-4 வாரம் ஆகும். எங்களுக்கு என்ன போச்சு? சிபிஎஸ்சி அப்படிதான் சொல்லுவான். எங்களுக்கு என்னங்க போச்சு அப்படிமா இல்லையா? அப்போ அதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. நீங்க இந்த எப்படி தாவேக்கு வந்து நம்மளோட லீகல் டீம் எவ்வளவு மோசமா வச்சிருக்காங்களோ, அன்பார்ச்சுனேட்லி ப்ரொடக்ஷன்ஸ் டீம் அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க பார்க்க முடியும். நீ அன்னைக்கு வந்து ஆஷா பெஞ்சுக்கு போயிட்டு வந்த பிறகு வெளியே ஒரு லாயர் பேசுறாரு. நிறைய பேர் கமெண்ட் எழுதுறாங்க, இந்த வண்டுமுறை நடிச்சு எப்பறம் நீ கேஸ் ஜெயிப்ப? நீங்க எல்லா டீம்ஸுமே நீங்க அடிமைகளாக இருப்பவர்களாக புஷியானந்த் எடுத்து போடுறாருங்க. நீங்க ஓகே, இவருக்கு திறமை இருக்கு, நல்லா ஒரு நல்ல லாயர் நிறைய பேர் வந்தாங்க, வராம இல்ல. எப்படி வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்தாங்களோ அதே மாதிரி வந்தாங்க. அவங்கள நீங்க இப்படி சொன்னா சொல்லிருப்பாங்க, சார் இப்படிதான் சார் வாதாடணும், இதான் சார் சிஜெட் எப்ப இதான் சார் பேசணும், ஆஷாட்ட இப்படிதான் சார் பேசணும், இவங்கள்ட்ட ஒவ்வொரு நீதிபதிக்கும் ஒன்று இருக்கு சார், நம்ம அப்படி வாதாடணும்னு சொல்லியிருப்பாங்க. எதுவுமே தெரியாத லாயரே இல்லாம ஒருத்தர் வெளியே நின்று போட்டோல போஸ்ட் கொடுக்குறான், அடுத்து நான் தான் உள்ள போறேன். நீ இது வரைக்கும் உள்ள போயிருக்கியா? என்ன வாயிருக்க? 1 லட்சம் ஃபைன் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுதானே உங்களோட ரெக்கார்டு. இந்த வழக்குக்கு உனக்கு தான் சம்மந்தம் இருக்கா? இல்ல. அப்புறம் கோர்ட்ல எதுக்கு கோர்ட் ட்ரெஸ், வக்கீல் ட்ரெஸ் போட்டு நீ வேஷம் போட்டுட்டு இருக்க? ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க ஆட்களை வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களால வந்து எப்படி திறமையா வாதாட முடியும்? இன்னொரு ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனியும் நல்ல ஒரு லாயர்ஸ் வச்சு நல்ல லீகல் பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க, அது ஓகே. பட் சிபிஎஃப்சி அதற்கு ஏற்ற மாதிரி நிறைய பிளான்ஸோட வர்றாங்கல்ல. அவங்க இப்படி நீங்க சுப்ரீம் கோர்ட் போனாலும் அடுத்து அடி வாங்குவீங்கன்னு தெரியும். ஆனா மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் நீங்க போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறீங்க. இங்க கண்டிப்பாக அடுத்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகும். அது போகாமல் தவிர்ப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத உங்க தேட பார்ப்பாங்க. அதற்கு பிறகு நீங்க 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. 23ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி லாங் வீக்கெண்ட் வருதுன்னு சொல்லி பாக்குறாங்க. பட் ஸ்டில் சிபிஎஃப்சி அவ்வளவு எளிதாக இந்த படத்தை விட்டுருவான்னு எனக்கு தோணல. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.